சுமேரிய நாகரிகம் உலகத்தின் ரொம்ப பழமை வாய்ந்த, ரொம்ப ஃபேமஸான நாகரிகம்ங்க. கிமு 4000லேருந்து 3000 இந்த வாக்குல இருந்தது. தெற்கு மெசொப்பொட்டாமியால தோன்றிய உலகத்துடைய மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்று தான் இது. சுமேரிய மொழிக்கும், பண்டைய தமிழர்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சிலர் சொல்றாங்க ஆய்வாளர்கள். இந்த கோட்பாடு சுமேரிய மொழி, கலாச்சாரம், கடவுள்கள் மற்றும் வார்த்தை அமைப்புகள், தமிழுடைய தொன்மையான வடிவமான சங்கத் தமிழுடன் ஒத்துப்போவதாக நெறைய பேர் சொல்றாங்க. சுமேரியர்கள் வந்து டைக்ரிஸ் மற்றும் யூஃப்ரேட்டஸ் ஆத்துக்கு இடைப்பட்ட பகுதியில, இந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில இன்றைய ஈராக்ல வாழ்ந்தாங்க அவங்க. இவங்களே உலகத்துடைய முதல் எழுத்து முறையான ஆப்பெழுத்து சொல்லுவாங்க. ஆப்பெழுத்து முறை, கியூனிஃபார்ம் என்று சொல்லுவாங்க. இத உருவாக்குனவங்க. வந்து சுமேரிய மொழியுடைய இலக்கண அமைப்பு, சொல்லகராதி மற்றும் வினைச்சொற்கள் வந்து பண்டைய கால தமிழோடு நெறைய ஒத்துப்போகுதுன்னு சொல்றாங்க. சுமேரிய மற்றும் திராவிட மொழிகளுக்கு இடையேயான சில வார்த்தை ஒப்புமைகள் பார்த்தீங்கன்னா, அருகன் சொல்லுவாங்க இல்லையா? நற்பண்புடைய நபர். ஆவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசுதலை குறிக்கும். ஆக்கினை சொல்லுவாங்க. கட்டளையை குறிக்கும். அக்கினா கண்ணை குறிக்கும். படிமம்னா கோவில், சிலை இதை குறிக்கக்கூடியது. மதம் என்பது வந்து திங்கள், மாதம் இதை குறிக்கக்கூடியது. மாதம் மாதம் வந்து அடுத்து உக்கிரம் வந்து கோபத்தை குறிக்கும். உருத்திரன் வந்து செம்பை குறிக்கிறது, காப்பர. சுமேரியர் அப்படின்னா, சுமேரிய மொழியை பேசியவர்களை குறிக்கும். தற்கால ஈராக்கை தான் இந்த சுமேரியன் வந்து குறிக்குது. சுமேரிய நாகரிகம் வந்து. இவங்க வந்து பல தெய்வ கோட்பாட்டுல இருந்தாங்க. இயற்கை மற்றும் சமூக சக்திகளை கட்டுப்படுத்துவாங்க இந்த பல தெய்வங்கள் என்று அவங்க நம்புனாங்க. மனித பண்புகளை வந்து கடவுளுக்கு கொடுத்து வந்தாங்க. இவங்க வணங்குன முக்கிய தெய்வங்கள்ல ஒன்று தான் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வான் கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது என்லில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து காற்று, புயலுடைய கடவுள் சொல்லுவாங்க. என்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நீரு, ஞானம் இது தொடர்பான கடவுள் என்று சொல்லுவாங்க. அடுத்தது இனன்னா, அதாவது இனன்னானா அன்பு மற்றும் போர் ஆகியோர தொடர்பான கடவுள்கள். இவர்கள் வந்து மீ என்று சொல்லக்கூடிய அடிப்படை சடங்குகள், சக்திகள் என்ற சக்தியை கொண்டிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களால குழப்பமும் கொண்டு வர முடியும், பேரழிவு, உயிரையும் கொண்டு வர முடியும்னு சொல்லுவாங்க. இதுல அணு என்பவர் தான் வானத்துடைய கடவுளாகவும், உன்னத மூதாதையர் அவங்களுக்கு. அவர் தான் விண்ணுலகத்துடைய அதிபதின்னு சொல்லுவாங்க. தொடக்கத்துல தெய்வ கூட்டத்துல மிக உயர்ந்த அதிகாரம் பெற்ற கடவுள் என்பாங்க. என்லில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி காற்று, ஆகாயம், பூமி மற்றும் புயல்களுடைய கடவுள். இவர் வந்து விதியை கட்டுப்படுத்தி வளத்தையும், பேரழிவையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வமாக அவங்க பார்க்குறாங்க. அடுத்து என்கி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இயா என்றும் சொல்லுவாங்க. ஈயா என்றும் சொல்லுவாங்க. இவர் நுண்ணறிவு, ஞானம் மற்றும் மந்திரத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. இவர் வந்து மனித குலத்துடைய நண்பர் சொல்லுவாங்க. கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் அதனுடைய படைப்பாளராகவும், அப்சூவில் அதாவது ஆழ்கடல் நீர்நிலைகளில் வசிப்பவராகவும் சொல்லுவாங்க. இனன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இனன்னாவ இஷ்தார் என்றும் சொல்லுவாங்க 2 பேரு. காதல், காமம், வளமை, போர் மற்றும் காலை, மாலை நட்சத்திரத்தோட தெய்வம் என்று இவங்கள சொல்லுவாங்க. அடுத்து நின்ஹர் சாக்னா பூமி, வளமை மற்றும் வாழ்வுடைய தெய்வம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அன்னை தெய்வம் என்று இவங்கள அழைப்பாங்க. இவங்க தான் இயற்கையை படைத்தாங்க மற்றும் பாறை நிலத்துடன் தொடர்புடையவங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து உது. இத வந்து ஷமாஷ் என்றும் சொல்லுவாங்க இந்த கடவுள. சூரியன் மற்றும் தெய்வீக நீதியுடைய கடவுள் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒளி, உண்மை மற்றும் சட்டத்தை கொண்டு வரக்கூடியவரு. இதனால மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பொறுப்பு அவருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாவம், அதாவது சந்திரன் மற்றும் ஞானத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. இவர் காலத்தை கணக்கிடுவதோடு தொடர்புடைய ஒரு முக்கிய வானியல் தெய்வமாக அவங்க பார்க்குறாங்க. அடுத்து எரஷ்கிக்கல்னா பாதாள உலகத்துடைய அரசி என்று சொல்லுவாங்க. மரணத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. இறந்தவர்களுடைய உலகத்தை அவங்க ஆள்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரஷ்கிக்கல் என்று சொல்லக்கூடிய கடவுள் தான் வந்து இனன்னாவுடைய சகோதரி என்று சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை குறிக்கக்கூடிய ஒரு ஆதி கடவுள், தேவி என்று சொல்லுவாங்க. அதாவது முதல் கடவுள்களையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்கியதாக இந்த கடவுளை நம்புவாங்க. நம்மு என்ற கடவுளை நம்புவாங்க. சுமேரியர்கள் என்ன சொல்றாங்க, தங்களுடைய தெய்வங்கள் அனைத்து இயற்கை மற்றும் சமூக ஒழுங்குகளையும் கட்டுப்படுத்துறாங்க என்று நம்பினாங்க. வந்து விதியும் சக்தியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமேரிய கடவுள்கள் அளவற்ற சக்தி உடையவங்களாக இருந்தாலும், அவங்க நம்பினாலும், அவங்க தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து அடிக்கடி விதியுடைய பிடியில சிக்கிக்கொள்வாங்க. யாரு இந்த கடவுள்களே. அ அவங்க சில நேரத்துல திறனற்றவர்களாகவும் ஆகக்கூடும்னு சொல்றாங்க. பேரழிவுகளை தடுப்பதற்காக அவர்கள் பெரும்பாலும் மனிதர்களிடமிருந்து மிகுந்த பக்தியை வந்து அவங்க வேண்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இவ வந்து பெரும்பாலும் மனித கற்பனைகளால் உருவாக்கப்பட்டது என்று தெரியுது. ஏன்னா பகுத்தறிவுக்கு முரணான ரேஷனல் கான்ட்ராடிக்ஷன்ஸ் நெறைய இருக்கு. இந்த விஷயத்தை படிக்கும்போது. அ பல தெய்வங்கள் கொள்கை சிறந்ததா, ஒரு தெய்வம் கொள்கை சிறந்ததா என்றால், ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு பாஸ் இருந்து தான் சிறந்த முறையில அந்த நிர்வாகம் நடக்கும். பல தெய்வங்கள் இருந்தால், பல பாஸ் இருந்தால், அந்த நிர்வாகத்துக்குள்ள சண்டை இருக்கும், நெறைய பிரச்சனைகள் இருக்கும். சரியாக அந்த அ விஷயத்தை நிர்வகிக்க முடியாது. சுமேரியர்கள் பல தெய்வங்கள் உலகத்தை ஆள்றாங்கன்னு நம்புனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் காற்ற கட்டுப்படுத்துறாரு வைங்க. என்லில் வந்து காற்றை கட்டுப்படுத்துறாங்க. நீரை வந்து என்கி கட்டுப்படுத்துறாங்க வைங்க. போர், காதல வந்து இனன்னா கட்டுப்படுத்துறாங்கன்னு வைங்க. இப்ப முரண்பாடு எங்க வருதுன்னா, ஒரே உலகத்துல பல சுயாதீன சக்திகள் இருந்தா, யாருடைய அதிகாரம் இறுதி அதிகாரம்? இப்ப ஒருவருடைய முடிவை மற்றவர் மாத்த முடியுமா? இப்படி எல்லாம் இருந்தா கமாண்ட்ல கான்ஃப்ளிக்ட் ஆகுமே! அவங்களுக்குள்ள பிரச்சனை வருமே கடவுள்களுக்குள்ள. இதுதான் அல் குரான் என்ன சொல்லுது? பல கடவுள்கள் இருந்தால் வானமும், பூமியும் எப்பயோ நிலை குலைந்து போயிருக்கும்னு சொல்லுது. 21வது அத்தியாயம் 22வது வசனம். கடவுள்னா அவருக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. எல்லாம் வல்லவன் அவரு. ஆனா இங்க என்னன்னா வரம்புகள் இருக்கு. இவங்க இத கட்டுப்படுத்துறாங்க, அவங்க அத கட்டுப்படுத்துறாங்கன்ற. அப்ப இதுவே கடவுள் கொள்கைக்கு, கடவுளுடைய பொதுவான பண்புக்கு முரணாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சில சமயம் சுமேரிய கடவுள்கள் தோற்கிறார்கள். சில சமயம் விதிக்கு அடிமையாகுறாங்க. சில சமயம் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ கடவுள் வந்து விதிக்கு கீழ்ப்படிவது என்றால், விதி தான் உண்மையான கடவுள் இல்லைங்களா? உணர்ச்சியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அல்டிமேட் அத்தாரிட்டியா கடவுளாக இருக்க முடியும்? இது வந்து கான்டின்ஜென்ட் பீயிங்ஸ் இல்ல. கடவுள் அல்ல. உருவாக்கப்பட்ட சக்திகள் அவ்வளதான். ஸோ இந்த தெய்வங்களுக்கு கோபம், ஆசை, பொறாமை போன்ற மனித குணங்கள் கொண்டவை. சண்டை போடுவாங்க, தவறு செய்வாங்க என்றெல்லாம் வருது. அப்போ வந்து மனித குறைகளுடன் இருக்கும் ஒன்று வந்து எப்படி பரிபூர்ணமான கடவுளாக ஆக முடியும்? இது பொமார்ஃபிசம் என்று சொல்லுவாங்க. ஆந்த்ரோபொமார்ஃபிசம். மனிதனை வந்து கடவுளை மனிதனுடைய பண்புகளை கடவுளுக்கு கொடுப்பது. உண்மையான கடவுள்னா, அவருக்கு இம்பர்ஃபெக்ஷன் இருக்காது. பெர்ஃபெக்ட்டா அவர் இருப்பாரு. அது ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தனி கடவுள் வச்சுருக்காங்க. உருக் நகரத்துக்கு இனானா, நிப்பூர்ல வந்து என்லில் சொல்லுவாங்க. கடவுள் யுனிவர்சலாக இருக்கணும் இல்லையா? ஒரு நகரத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டவர் எப்படி வந்து எல்லா பிரபஞ்சத்தையும் உருவாக்கியவரா ஆவாரு? இது ஒரு சிட்டி ஸ்டேட் ஐடென்டிட்டி. பொலிட்டிக்கல் ரிலிஜன் மாதிரி ஆவுது. டிவைன் ட்ரூத்தாக ஆகல. கடவுள்களுக்கு மனிதர்களுடைய தேவை இருக்கிறது என்பது போல வருது. மனிதர்கள் வழிபாடு செய்யணும்னா கடவுள்கள் கோபம் கொள்வாங்க. சில கதைகள்ல கடவுள்கள் வந்து மனிதர்களுடைய உணவுக்கே சார்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு வருது. செல்ஃப் சஃபிஷியன்ட்டான கடவுள். மனுஷனோட டிபெண்டா இருக்க முடியாது அவரால. லாஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் ஆகுது. இம்பர்ஃபெக்ஷன் வருது. டிபெண்டன்சி, லோக்கலைசேஷன் வருது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு டிவைன் ரிவலேஷனாக இது தெரியல. மாறாக மனிதர்கள் உருவாக்கிய புராண அமைப்பு என்று காட்டப்படுது. அல் குரான்ல பார்க்கலாம். அல்லாஹ்க்கு வந்து மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு இதெல்லாம் இருக்க முடியாது. இதெல்லாம் மனித பலவீனங்கள். மேலும் வந்து அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அவனுக்கு நிகராக பாம்போ, செடியோ, மரமோ எதுவுமே கிடையாது. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. மனிதர்கள் தான் அவன்பால் தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அனைத்தின் மீதும் ஆற்றலுடைய அவன் தான் வந்து ஒரே இறைவனாக இருக்கிறான். அப்ப நிர்வாகம் சரியாக நடக்கும். அவன் தான் விதியை உருவாக்குறான். விதிக்கு அவன் அடிமை அல்ல. சுமேரிய கடவுள்கள் பெரும்பாலும் மனித சிந்தனையுடைய பிரதிபலிப்பாக தெரியுது. ஆனா குரான்ல பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவுக்கு ஒழுங்கான பிரபஞ்சத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரே தத்துவம் இஸ்லாம்ல இருக்கு.